எங்க படம் சிறுமொழி தலைவர் சங்கம் எங்களுக்கு எவனுமே காய்ச்சி தரமாட்டான். தனுசு கட்ட தரமாட்டார், சிம்பு கட்ட தரமாட்டாப்புல, சிவகாஜி தரமாட்டாப்புல, விஜய் எடுத்து தரமாட்டாப்புல, கார்த்திக் கலைஞர் யாரை கேட்டாலும் அவங்க ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க. அது ரஜினிகாந்த் சரி கமலாந்தன் அவங்க ஒரு டீம் செட் பண்ணி நாங்கள் ஏதோ ரோட்டில் பண்ண ஓட்டு நியூஸ் பேச வச்சு படம் எடுத்து அதை வாங்க ஆள் இல்லை, விற்க ஆள் இல்லை, அதை போட்டு தேட்டரில் போட்டு படம் பார்க்க விட ஆள் 25 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு சினிமா நாங்கள் சாதிக்க வருவோம். நீங்கள் யூனியன் வச்சு இருக்கிற அத்தனை பேரையும் அது வாழ்வாதாரத்தை கெடுப்பீங்க, எல்லாத்தையும் அழிப்பீங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா? இனி எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சிறுபதாவில் யாராவது ஒரு ஆள் வந்து மிரட்டினாங்களோ இல்லை படத்தை நிற்பாங்க உடனே உங்களை பிடிச்சி மொத்த காசு வசூல் பண்ணிட்டா விடும். அது எவ்வளோ பேர் கொம்பலாங்க சரி. முந்தான நேற்று வந்து வலைன்னு ஒரு படம் திருவேற்காட்டில் கோகுலம் ஸ்டூடியோவில் படம் நடந்துச்சு. எங்கள் படம் சிறுபட தயாரிப்பு சங்கத்தோட படம் 5 லட்ச ரூபா போட்டு செட்டு போட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பெப்சி உள்ள வந்து பாஸ்கர் லைட் யூனியன் சங்க தலைவர் பாஸ்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, இவருடைய படத்தில் போய் செக் பண்ண சொல்லிட்டு எல்லாரையும் எங்கள் ஆளுங்க வேலை செய்யக்கூடாது, இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, பெப்சி ஆளுங்க தவிர வேறு யாரும் வேலை செய்ய சொல்லி எங்கள் ஆளுங்களை போய் படத்து பாட்டு ஒரு ப்ரொடியூசரை ஒரு மரியாதையே இல்லாமல் நிப்பாட்டு, கேமரா எல்லாத்தையும் தூக்கு, எல்லாத்தையும் அல்லு, எல்லாத்தையும் பேசு தூக்கு அப்படி சொல்லணுன்னு நான் வந்து இங்கே இருக்கேன் ஆஃபீஸில். எனக்கு உடனே இவர் ஃபோன் பண்ணுறார் செல்வகுமார், நீங்கள் யாரா படத்தில் நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தா அப்படி சொல்லி சத்தம் போட்டவுடனே நான் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி இவனுங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த பாஸ்கர் மயில் இவனுங்க யார்? செல்வமணி 24 சங்கத்துக்கு தலைவர். நான் வந்து எப்படி இப்போ சிறுபட தலைவர் 24 வருஷத்துக்கு தலைவரோ அதுவும் அவர். நாங்கள் தான் பேசி முடிவு பண்ணணுமே தவிர இவனுங்க யார்? இவனுங்க பெப்சின்னு வச்சு நான் வந்து இப்போ செல்வமணியை குறை சொல்லலை, ஏன்னா செல்வமணி தெளிவாக பேசிட்டார். நான் என்ன சொன்னேன், இவனுங்க போய் ஒரு படத்தை நிப்பாடுறதுக்கு அரசாங்கம் அதிகாரம் கொடுத்துச்சா, இல்லை மத்திய அரசு கொடுத்துச்சா, இல்லை இவனுக்கு ஏதாவது டீம் இருக்கா அப்படி பயிலாக இருக்கா? இவனுங்க போய் நிப்பாடுறதுக்கு யார் கொடுத்தா? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ இவர் இந்த நான் இருந்ததுனால இப்போ இவரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இவர் கொஞ்சம் தெளிவாக இதே இல்லைன்னா இந்த சினிமா திரையுலகத்தை இவனுக்கு என்ன ஆள் இன்னும் சட்டமா இல்லை அப்படி ஒன்று இருக்கா, இல்லை பெப்சி அவனுக்கு வேலை செய்யணும் இருக்கா தமிழ்நாட்டில்? சார் அன்னைக்கு போலீஸ் வரலனா போலீஸ் நான் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க, போலீஸை ஃபோன் பண்ணி நான் வேறு நல்லா கேட்க இந்த இடத்துல ஃபோன் பண்ணி இங்கேருந்து நான் போலீஸ் வர சொன்னேன். திருவேற்காட்டில் போலீஸ் வந்து 5 நிமிஷம் பேசுவேன். சார் இவனுங்க இவங்களுக்கு அப்படி ஒரு பயிலா கிடையாது, இப்படி நிறுத்தக்கூடாது, அவனுக்கு யாருமே அப்படி ஒரு சட்டமே கிடையாது சார், அவனை வந்து திருட்டு பசங்க நீங்கள் அனுப்பிச்சு சொன்னேன். போலீஸ் ஓகே சார் சொல்லி அதுக்கப்புறம் பேசி வெளியே அனுப்பிச்ச அப்புறம் ஷூட்டிங். எங்கள் படம் சிறுமொழி தலைவர் சங்கம் எங்களுக்கு எவனுமே காய்ச்சி தரமாட்டான். ஓப்பனாக சொல்ல போனால் நான் நேரம் சொன்னேன், தனுசு கட்ட தரமாட்டார், சிம்பு கட்ட தரமாட்டாப்புல, சிவகாஜி எடுத்து தரமாட்டாப்புல, விஜய் எடுத்து தரமாட்டாப்புல, கார்த்திக் கலைஞர் யாரை கேட்டாலும் காய்ச்சிட்டே வாங்க முடியாது தரமாட்ட கதை சொல்லி நல்லா சொன்னால் கூட அவங்க ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க. அது ரஜினிகாந்த் சரி கமலாந்தன் அவங்க ஒரு டீம் செட் பண்ணி அவங்களே டைரக்டர் அவங்களே பிடிச்சி அவங்க சொல்கிற ஹீரோ அவங்க நாங்கள் 1 கோடி 40 லட்சம் 50 லட்சம் படம் எங்களுக்கு எங்கே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதுதான் நாங்கள் எங்களோட நான் நீங்கள் சங்கமாக பெப்சி என்னவோ பண்ணி எங்கள் சங்கம் தனியாக முறையாக நாங்கள் தனி கிராஃப்ட் வந்துட்டோம். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் சங்கம் தமிழ் எங்கள் சங்கத்தில் 1 கோடிக்கு மேலே எவனும் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் 5 கோடி எடுக்கலாம், 50 கோடி எடுக்கலாம், 5 கோடி எடுக்கலாம். எங்களுக்கு வரணுமே எவன் எங்களுக்கு காய்ச்சி தருவான்? நாங்கள் ஏதோ ரோட்டில் பண்ண ஓட்டு நியூஸ் பேச வச்சு படம் எடுத்து அதை வாங்க ஆள் இல்லை, விற்க ஆள் இல்லை, அதை போட்டு தேட்டரில் போட்டு படம் பார்க்க விட ஆள் வரல கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்கள் இஷ்டத்துலேருந்து படத்தை பாட்டில்ல. இதனால தான் சொன்னேன். நேற்று நான் செல்வமணி பேசினேன். செல்வமணி சார் வந்து தெளிவாக சொன்னார், அன்பு இனி உங்கள் சங்கத்தை நாங்கள் வரமாட்டாங்க, எங்கள் ஆளுங்க மட்டும் வேலை செஞ்சால் நாங்கள் இங்கேருந்து இது உதவினா அது அவங்க அதிகாரம். இப்போ அவங்க பெப்சி தொழிலாளர் வந்து அவங்க எங்கள் சங்கத்தில் வேலை செய்யும்போது அவங்களை கூட்டுவாங்க. ஆனால் எங்களை வந்து நிப்பாடுறது இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இவனுக்கு யார்? ஒன்று செல்வமணி சொன்னாரா, இல்லை செயலாளர் சாமனா சொன்னார்? யார் சொன்னால் உனக்கு? நாங்கள் என்ன இதுவா அக்யூஸ்டா? இல்லை நாங்கள் சினிமா படம் எடுக்கிறதுக்கு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் இது சட்டம் இருக்கா? 35 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு சினிமா நாங்கள் சாதிக்க வருவோம். நீங்கள் யூனியன் வச்சு இருக்கிற அத்தனை பேரையும் எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பீங்க, எல்லாத்தையும் அழிப்பீங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா? ஒரு அரசியல் கட்சி இருக்கே, எத்தனை கட்சி நீங்கள் இருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க. அதேமாரி தான் சினிமாங்கிறது யாராலையுமே அழிக்க முடியாது. அவங்க திறமையும் அவங்க முயற்சி பண்ணி வரணுமே தவிர ஒருத்தர் கெடுத்து வாழ முடியாது. அதனால தான் சொல்கிறேன், செல்வமணி சார் எங்களுக்கு பேசி இனி எங்களுடைய யூனியன் வந்து உங்களோட தேர்வாசல் வந்து எந்த சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அப்படி வந்தால் என்ன சொல்லுங்கள் அனுப்புனார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த இது போகிறேன். இது வாயில தெரிஞ்சிட நீ எந்த சூழ்நிலையும் இந்த பெப்சி தொழிலாளருக்கு சரி, அந்த சிறு அந்த சங்கத்தொழில் இனி எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சிறுபட யாராவது ஒரு ஆள் வந்து மிரட்டினாங்களோ இல்லை படத்தை நிப்பாடல உடனே உங்களை பிடிச்சி மொத்த காசு வசூல் பண்ணால் விடும். அது எவ்வளோ பேர் கொம்பலாங்க சரி.